வணக்கம் மக்களை, செல்வத்தில் ஜெபிக்க மனமார்ந்த அன்போடு 1:25 எதிர் உங்களை வரவேற்கிறேன். ஹாய், கொஞ்சம் ஹரிபரி தான். ஸோ இன்றைக்கி தேதி என்ன? 28. ஹாய் ஹாய். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அம்மாவாசைன்னு எனக்கு தெரியாது, பட் தெரிஞ்சோடனே வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பல்லு ப்ராப்ளம் வந்துருச்சு, பக்கத்தில் போயிட்டு வந்துட்டேன். அடுத்து பல்லு ஃபில் பண்ணோம். இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்த்தலாம். நேற்று கலைக்குமார் வந்துட்டு என்னை பார்த்துட்டு போனான். நேற்று தான் ஊர்லேருந்தே வந்தான். அதனால் அத்தை மேலே ஒரு பாசம், அத்தை வந்து பார்த்துட்டு போனோம். அந்த வீடியோஸும் நான் கொஞ்சம் மைண்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட முடியாது இல்லையா? சரி வாங்க, ஜிவி சமையல் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆமாம் தானே உமா? யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். பட் இதில் என்ன இருக்குது, தெரியாது, தெரிஞ்சுக்கணுன்றது நினைக்கிறது உண்மை தானே. ஸோ எதை பார்த்து பழகலாம். நான் சட்னி நல்லா வருதா, அவ்வளோதான். வாங்க ஜிவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது சூடான ரைஸு. ஜிவி ஹாட் வாட்டர் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் குடிங்க. பாருங்கள், கெட்டில் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். கொஞ்சம் பயத்தில் கொஞ்சம் இனிமேல் ஹாட் வாட்டர் குடிக்கணும். ஒரு பாட்டில் குடித்தா போதும். ஸோ இது வந்து முருங்கைக்கீரை சட்னி. மிக்சியிலேருந்து இப்படி வலிச்சு இப்படி போட்டது. ஸோ 2 நாள் 3 நாள் 4 நாள்லாம் கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால் இப்போ பண்ணிட்டேன். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இது பேர் என்னது? சுண்டக்காய் வத்தல். சுரக்காய் கடையில் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் சுரக்காய் கடையில். ஏன்னா நான் சுரக்காய் கடைஞ்சதில்லை. கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் எதுவும் போடல. தெரிஞ்ச வரைக்கும் போட்டிருக்கேன். என்ன பண்ணாலும் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நாங்கள் 2 பேருக்கும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு இப்போ தான் ஜிம் போகலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். பட் திரும்ப ஒரு ஊருக்கு போகிற ஒரு பிளான் இருக்குது. போயிட்டு வந்துட்டு பண்ணுறது கடுப்பாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, இருக்கிற வரைக்கும் பண்ணுவோன்னு ஒரு மனசை வந்து தைரியத்தை வர வச்சுட்டு இந்த வருஷமாவது கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியாக முடிப்போன்னு நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. பாய், லவ் யூ. வாங்க கலைக்குமார், வணக்கம். மறுபடியும் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. பார்க்கலான்னு வந்தால் அத்தை எனக்கு தான் உடம்பு சரியில்லை. நான் தான்